சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும். இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியும் சொந்தமல்ல. இயேசு என் குரங்கிலிருந்து பிறந்தானா, குரங்கை மனிதன் பெற்றானா, யாரை கேள்வி கேட்பது? டார்வின் இல்லையே, கடவுள் மனிதனை படைத்தானா, கடவுளை மனிதன். என்னண்ணா நேற்று உங்களை பார்த்தேன், கூப்பிட்டுன்னு இருந்தேன், நீங்கள் பாட்டுக்கு போயின்னு இருந்துட்டீங்க. ஒரு சின்ன பையனை வர இட்டுன்னு போயிருந்தீங்க வண்டியில, யாருண்ணா அது? ஆமாம் மணி, நேற்று எங்கள் அண்ணன் பையன் தான் அவன். ஆ, அவன் நேற்று லீவு நாள், ஸ்கூல் இல்லை, ம், அவன் வீட்டில் இருந்து எங்கன்னா கூட்டின்னு போங்க அப்படின்னு ஒரே அடம் பிடிச்சிருந்தான். ஓ, சரி, அதனால அவனை கூப்பிட்டு பார்க்கு போயிருந்தேன். பாப்பா அங்கே பார்க்கில் பார்த்தா நிறைய குரங்கு மணி. என்னண்ணா சொல்கிறேன்? ஆமாம், அந்த குரங்குங்க என்ன பண்ணுது, இந்த பசங்க விளையாண்டுக்கும் போது இந்த பாலை பிடிங்கிச்சு. ஆ, அதே மாதிரி தான் ஒரு குரங்கு ஒன்று என்ன பண்ணிச்சு, பாலை அவன் பையன் விளையாண்டுந்தான், குட்டி பையன், அந்த பாலை பிடிங்கிச்சு. ம், அதுக்கப்புறமேட்டு ரொம்ப தூரம் போயிடுச்சு. நான் பின்னாடி தொத்தினே போனேன். தொத்தினே போயிட்டு ஏய், ஒரு மரத்து மேலே ஏறிச்சு. மரத்து மேலே ஏற்றோடனே நான் கொம்பு எடுத்தேன். கொம்பு எடுத்தோடனே அது எங்கடா நம்மளை அடிக்க போகிறாங்கன்னு பயந்துன்னு அந்த பாலை கீழே போட்டுச்சு. அப்போ அந்த குரங்குக்கு பார்த்தியா எந்த அளவுக்கு அறிவு இருக்குது, தன்னை அடிக்க போகிறாங்கன்னு பயந்துன்னு அது பாலை கீழே போட்டுது. அப்போ அதுலேருந்து எனக்கு ஒரு சந்தேகம். எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, மனுஷன் வந்து குரங்குலேருந்து தான் வந்தான் அப்படின்னு. ஆனால் வந்து நாமளும் படிக்கிற காலத்துலேருந்து மனுஷன் குரங்குலேருந்து தான் வந்தான் அப்படின்னு இது நாள் வரைக்கும் நம்ம அப்படி தான் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம், நீ வந்து பைபிளை நல்லா படித்தவன், ஆமாண்ணா, வேதாகமத்தை நல்லா தெளிவாக புரிஞ்சவன். கண்டிப்பா. இப்போ நீ என்ன சொல்கிற மணி இதை பற்றி? அதாவது வந்து நீங்கள் கேட்குற ஒரு கேள்வி என்னன்னாக்கா எனக்கு நல்லா புரியுது. ம், மனிதன் வந்து குரங்கிலிருந்து படைக்கப்பட்டானா, இல்லை மனிதன் மண்ணிலிருந்து கடவுள் படைத்தாரா, அதை குறித்து நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம் மணி. நான் கூட 6ஆம் கிளாஸ் படிக்கும் போதுலேருந்தே பாட புத்தகத்தில் நான் படித்தது, இல்லை இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாருமே படிக்கிற ஒரு விஷயம் என்னன்னாக்கா, மனிதன் வந்து குரங்கினால் படைக்கப்பட்டான், குரங்குல இருந்தா மனுஷன் வந்தான் அப்படிதான் நம்புறாங்க. ஆனா 100% பைபிள்ல கர்த்தராகிய தேவன், நான் மனிதனை பூமியின் மண்ணினால் உண்டாக்கினேன், பூமியின் மண்ணினால் அவனை நான் படைத்தேன் என்று சொல்லுகிறார். சரி மணி, இதுக்கு ஏதாவது ஆதாரமா வசனம் இருக்கிறா பைபிள்ல? கண்டிப்பா நான் வேத ஆதாரத்தையும் நான் தருகிறேன், விஞ்ஞான ஆதாரத்தையும் நான் தருகிறேன். ஆனா அதாவது கடவுள் வந்து இந்த உலகத்தை படைப்பதற்கு 6 நாட்கள் எடுத்துக்கொண்டார். எத்தனை நாட்கள்? 6 நாட்கள். கடவுள் என்ன பண்றாரு, முதல் நாள் வெளிச்சத்தை படைக்கிறாரு. வெளிச்சத்தை 2 வகையா கடவுளே பிரிக்கிறாரு. வெளிச்சத்துக்கு பகல் பேர் வைக்கிறாரு, இருளுக்கு இரவுன்னு பேர் வைக்கிறாரு. ஒரு நாள் ஆயிடுச்சு. 2வது நாள் ஆண்டவர் வானத்தை மட்டும் படைக்கிறாராம். 3வது நாள் கடவுள் என்ன பண்றாரு, பூமியை படைச்சிட்டு பூமியில மரம் செடி கொடி எல்லாத்தையும் படைக்கிறாரு. 4வது நாள் என்ன பண்றாரு ஆண்டவர், இரவுக்கும் பகலுக்கும் வித்தியாசம் உண்டாக்கணும். அதனால என்ன பண்றாரு, காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கணும். அதனால வானத்துல நட்சத்திரத்தையும் நிலாவையும் கடவுள் வைக்கிறாரு. 5வது நாள் என்ன பண்றாரு, பறவைகள் எல்லாம் படைக்கிறாரு. 6வது நாள் என்ன பண்றாரு, கடவுள் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் படைக்கிறாரு. நாட்டு மிருகம், காட்டு மிருகம், எல்லா மிருக ஜீவனையும் படைக்கிறாரு. அதே 6வது நாள்ல தமது சாயலாக தமது ரூபத்தின்படி கடவுள் மனுஷனை படைச்சாரு. ஏன்னா மனுஷன் மேல கடவுளுக்கு அன்பு ஜாஸ்தி. ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும், மனுஷனுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு அது எல்லாத்தையும் படைத்துட்டு அதுக்கப்புறம் தான் கடவுள் மனுஷனை படைக்கிறாரு. ஓகே ஓகே. அதாவது ஃபர்ஸ்ட் மனுஷன் வந்து வாழத்துக்கு உண்டான எல்லா தேவைகளையும் ஆண்டவர் முதல்ல படைச்சிடுறாரு. கண்டிப்பா. அப்புறமா தான் மனுஷனை உண்டாக்குறாரு. கண்டிப்பான ஆண்டவர் எவ்வளவு ஞானமா செயல்படுறாரு பாருங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப என்ன பண்றாரு, கடவுள் பூமியில மண்ணினால் மனுஷனை படைக்கிறாரு. இன்னைக்கு இந்த மண்ணை வந்து ஆய்வு செய்த விஞ்ஞானிகள் சொல்றாங்க, மனுஷனுடைய உடம்புக்கும் மண்ணுக்கும் 99 மூலக்கூறுகள் கச்சிதமா பொருந்தி வருகிறத பார்த்து பிரமிப்படைகிறாங்க. அதாவது மனுஷனுடைய உடம்புக்கு இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இருக்குதான். பைபிள்ல ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனை நான் பூமியின் மண்ணினால் படைத்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஆதியாகமும் 1ஆம் அதிகாரத்துல 27ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார்னு சொல்லப்படுகிறது. கடவுள் வந்து தெளிவா சொல்றாரு, நான் மனுஷனை என்னுடைய சாயல படைத்திருக்கிறேன். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பொண்ணை பார்த்தா என்ன சொல்லுவோம், பாருப்பா அந்த பொண்ணு அப்படியே அவங்க அம்மா மாதிரியே இருக்குதுப்பா அப்படின்னு. அதே மாதிரி ஒரு பையனை பார்த்தா
பாருப்பா அந்த பையன் அப்படியே அவங்க அப்பா மாதிரியே இருக்கிறான்பா அப்படின்னு. ம். ஏன்னா அவங்களுடைய சாயல் நம்ம நினைக்கிறோம், ஆனா அது தவறு. ம். ஆனா நம்ம யாருடைய சாயலா இருக்கிறோம் தெரியுமா? அம்மா சாயலோ அப்பா சாயலோ இல்ல, ம். நம்மை படைத்த தேவனாகிய கர்த்தருடைய சாயல தான் நம்ம இருக்கிறோம். ஏன்னா ஆண்டவர் தான் சொல்றாரு, என்னுடைய சாயல தான் நான் உன்னை படைச்சேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே ஓகே. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, கடவுள் முதல் என்ன பண்றாரு, ஆம்பளை தான் படைச்சாரு. ம். தான் படைச்ச முதல் படைப்புக்கு ம். ஆதாமுன்னு பேர் வச்சாரு, கடவுளே பேர் வச்சிடறாரு. சரி. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கடவுள் என்ன பண்றாரு, இவன் தனியா இருப்பது நல்லது கிடையாது, ம். இவனுக்கு ஒரு துணையை நம்ம உண்டாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ம். ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆதாமுக்கு ஒரு தூக்கத்தை வர வைக்கிறாரு. அது அயர்ந்த நித்திரை என்று பைபிள்ல வருது. ம். தூக்கத்தை வர வச்சு அவனுக்குள்ள இருந்து ஒரு விலா எலும்பு எடுத்து ஒரு பொண்ணை உண்டாக்குறாரு. சரி. அந்த பொண்ணுக்கு ஏவாள்னு பேர் வைக்கிறாங்க. சரி மணி, நீ இவ்வளவு தூரம் சொல்ற, கடவுள் வந்து மனுஷனை மண்ணிலால் தான் படைச்சாரு அப்படின்னு. ஆமாண்ணா. சரி, இன்னைக்கு வந்து பூமியில பார்த்தோன்னா எத்தனோ வகையான மண்ணுலாம் இருக்கு. அதுல வந்து குறிப்பா ஆண்டவர் இந்த வகையான மண்ணில் தான் மனுஷனை படைச்சாரு அப்படின்னு பைபிள் ஏதாவது இருக்கா? அற்புதமான கேள்வினா, இந்த அற்புதமான கேள்விக்கு அற்புதமான பதிலை நான் தரேன். சரி. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 64வது அதிகாரத்துல 8வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இப்பொழுதும் கர்த்தாவே, நீரே எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் ஒரு கரத்தின் கிரியை. இங்க தெளிவு படித்து சொல்லப்படுகிறது, களிமண்ணால் தான் கர்த்தர் மனுஷனை படைச்சாருன்னு சொல்லப்படுது. நீங்க கேட்ட கேள்வி அற்புதமான கேள்வி. எத்தனையோ வகையான மண் இருக்குது, எந்த மண்ணுல கடவுள் படைத்திருப்பார் என்பதை நீங்க கேட்டீங்க. அதற்கு கூட ஆண்டவர் அற்புதமா ஞானமா எழுதி வச்சுக்கிறார் பைபிள்ல, களிமண்ணால் தான் நான் மனுஷனை படைச்சேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே ஓகே. இன்னொரு ஆச்சரியமான தகவல் என்னன்னாக்கா, கடவுள் வந்து இந்த பூமியில தான் மண் எடுத்து மனுஷனை படைச்சாருன்னு சொல்லப்படுது. ஏதேம் என்ற ஒரு தோட்டத்துலதான் ஆண்டவர் அந்த ஆதாம் ஏவாளையும் வைத்தாராம். இன்னைக்கு வரைக்கும் அந்த பூமியில அந்த ஏதேம் என்ற தோட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. பைபிள் உண்மை என்பதற்கு அது ஒரு ஆதாரம். இப்ப சொல்லுங்கண்ணா, இவ்வளவு விஷயத்த நான் உங்களுக்கு சொன்னேன், இப்பயாவது நீங்க வந்து கடவுள் வந்து மனுஷனை பூமியின் மண்ணினால் தான் படைத்தார் என்பதை நீங்க நம்புறீங்களா? இல்லப்பா, நீ சொல்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன்பா, குரங்குல இருந்தாமா மனுஷன் வருவான், அதான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்றீங்களா? மணி, இவ்வளோ நாளா நான் இது வரைக்கும் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் வந்து என்னுடைய 8ஆம் வகுப்பு பாட புத்தகத்திலிருந்து சரி, மனுஷனானவன் வந்து குரங்கிலிருந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து தான் மனுஷனா உருவானா அப்படின்னு எல்லாரும் சொல்லி நான் கேட்டிருக்கேன், நானும் படிச்சிருக்கேன். ஆனால் இன்னைக்கு இந்த பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டவரே மனுஷன் மண்ணினால்தான் உருவாக்கப்பட்டான் அப்படின்னு ஆதாரத்தோட அறிவியல் பூர்வமாக நீ வந்து இப்போ எனக்கு சொல்லியிருக்க. இது முழுக்க முழுக்க உண்மைன்றதை நான் நம்புகிறேன். கண்டிப்பாக மனுஷன் குரங்கிலிருந்து வரல, ஆண்டவர் மண்ணினால் தான் உருவாக்கினார் என்பதை நீ எனக்கு தெளிவாக சொல்லிட்ட மணி. ரொம்ப சந்தோஷம்னா. இந்த காணொளியை அல்லது இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பான சகோதர சகோதரியை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை இந்த வீடியோவை பார்க்குறவங்க உள்ளத்துல, இல்லப்பா நீங்க சொல்ற அந்த பைபிள் நான் நம்ப மாட்டேன், நீங்க சொல்றதெல்லாம் நாங்கள் ஏத்துக்க மாட்டோம், குரங்கிலிருந்து தான் மனுஷன் வந்தான், அதுதான் உண்மை, நீங்க நம்பலாம். நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கறேன், குரங்கிலிருந்து தான் மனுஷன் வந்தான் அப்படின்றத நீங்க நம்புறீங்கனாக்கா, இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற குரங்குகள் ஏன் மனுஷனா ஆவல என்பது ஒரு கேள்வியாவே இருக்கிறது. கண்டிப்பா. இப்போ சகோதரர் மணி சொன்ன மாதிரியே இன்னைக்கு நம்ம எல்லாருமே அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். அதாவது நம்ம ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து இன்னைக்கு மனுஷனானவன் வந்து குரங்குலேருந்து தான் அப்படியே மனுஷனா பரிணாம வளர்ச்சியில் வந்தான் அப்படின்னு நம்ம நிறைய இடத்துல படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை பைபிளில் கொடுத்துருக்காரு. அதுலேருந்து மனுஷனானவன் வந்து மண்ணால வந்து ஆண்டவர் உருவாக்கி அவனுக்கு ஜீவ சுவாசத்தை ஊதினால்தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நம்மளுடைய சுவாசத்தை, அதாவது நம்ம மூக்கையும் வாயும் ஒன்னா சேர்த்து பிடிச்சிட்டா நம்மளால சுவாசிக்க முடியாது, நம்ம உடனே செத்து போயிடும். அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது, ஆண்டவர் ஜீவ சுவாசத்தை நம்ம வாயின் வழியா ஊதிருக்காரு. அந்த சுவாசம் இருக்கிறதால தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஜீவனோட இருக்கோம். இப்ப அண்ணன் சொன்னதை நீங்க கேட்டீங்க, ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்துமா ஆனான் என்பதுதான் வேத வசனம். உண்மையாகவே இயேசு கிறிஸ்து தான் நமக்கு உயிர் கொடுத்திருக்கிறாரா என்பதை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய மூச்சியை இழுத்து விட்டு பாருங்க, இயேசுன்ற பேரை கண்டிப்பா சொல்லும். நீங்க வேணா அதை ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ஜீவ சுவாசத்தை அவர் தான் நமக்கு நாசிலே ஊதினார். அதனால்தான் படைத்தவர் யார் என்பதை தெளிவாக நம்மளுடைய சுவாசமே சொல்கிறது. நம்மளுடைய மூச்சை இழுத்து விடும் போது இயேசு என்ற பேரை தான் சொல்கிறது. ஆமென். முதல் உருவாக்கப்பட்ட ஆதாம் வந்து மண்ணினால் படைக்கப்பட்டவர். இரண்டாம் ஆதாமாக வந்தவர் வானத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் ஆதாம் மூலமா உலகமானது பாவத்தினால் முழுகிவிட்டது.
ஆனா இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவினால் இந்த உலகமானது ரட்சிப்புக்குள்ள வந்து விட்டது. கடவுள் வந்து மனுஷனை மண்ணிலிருந்து உருவாக்குனாரு. ஆமென். அதனாலதான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, மண்ணிலிருந்து உருவான நீ மீண்டும் மண்ணுக்கே திரும்புவாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போது இந்த செய்தியை கேட்டவங்களையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த வீடியோவை பார்த்துருக்க நீங்களும் எங்களுடைய சேனலை நீங்க லைக் பண்ணுங்க, கண்டிப்பா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுக்கு தொடர்ந்து உங்களை ஆதரவை கொடுத்துவாங்க. ரொம்ப நன்றி. இந்த செய்தியினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இது கடைசி காலத்தில் உள்ள உங்களுக்காக. இது குறித்த உங்கள் கேள்விகளை, சந்தேகங்களை உடனடியாக எங்களுக்கு அனுப்புங்கள்.